உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி ஆன்மீக நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் அருள் புரிவதாக. குரு பெயர்ச்சி வந்துவிட்டாலே போதும், பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் என எல்லா இடங்களும் விளம்பரங்களாகவே இருக்கும். இந்த விளம்பரங்களை பார்த்தவுடன் நமது பக்தர்கள் மக்கள் எல்லோரும் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கும் அதேபோல் சீரடி சாய்பாபா, ராகவேந்தர் போன்ற மகான்கள் பெரியார்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் மஞ்சள் துணிகளோடு ஓடத் தொடங்கி விடுவார்கள். ஆனால் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, வானத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகத்திற்கும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஆன்மீக குருமார்களுக்கும் அல்லது இந்த இறைவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் என்ன தொடர்பு உண்டு என்பதை எப்போதாவது சிந்தித்திருக்கார்களா? ஏன் இந்த மக்கள் இவ்வளவு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள்? இதை பற்றி தான் இன்றைய பதிவு அமையப் போகிறது. வாருங்கள் இன்றைய பதிவை பார்ப்போம். முதலில் நாங்கள் செய்கின்ற பெரிய தவறு என்னவென்று சொன்னால், வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் ஒன்றாக நினைப்பது. குருமாற்றம், குரு பெயர்ச்சி என்பது வியாழ பகவானுக்குரியது. யார் இந்த வியாழ பகவான் என்றால், இவர் நாங்கள் முன்னரே கூறியதைப் போல இந்த பிரபஞ்சத்திலே, இந்த சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய 9 கோள்களில் ஒன்று இந்த வியாழன். நவக்கிரகங்களில் ஒருவராக எங்களுடைய இந்து ஜோதிட மரபு அவரை உள்ளடக்குகின்றது. அவரை வியாழன் என்றும், தேவர்களுடைய குருவாக விளங்குகின்ற பிரகஸ்பதி என்றும் இவர் கூறப்படுகிறார். அதனாலே இவரை குரு பகவான் என்று சொல்லுவோம். தேவர்களுக்கு குருவாக இருப்பதனால் இவரை குரு பகவான் என்று சொல்லுவோம். அதே போல அசுரர்களுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கிராச்சாரியார். அவரை நாங்கள் சுக்கிரன் அல்லது வெள்ளி என்று கூறுவோம். ஆக இந்த வியாழன் பிரகஸ்பதி என்று தேவர்களுக்கு குருவாகவும், வெள்ளி சுக்கிராச்சாரியார் என்று அசுரர்களுக்கு குருவாகவும் விளங்குகிறார். பொதுவாக வியாழனை நாங்கள் குரு என்று அழைப்போம். இந்து சமய மரபில், சைவ மரபிலே சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் தட்சிணாமூர்த்தி வடிவமானது விசேடமானது. கல்லாள மரத்தின் கீழே சின்முத்திரையை காட்டியவாறு எம்பெருமான் ஞான நிஷ்டையிலே யோகத்திலே இருக்க சனகாதி முனிவர்கள் அவரின் கீழ் அமர்ந்து இந்த பிரம்ம ஞானத்தை பெறுவதாக இருக்கு. இந்த வடிவம் தட்சிணாமூர்த்தி, இவரையும் ஞான குருவாக நாங்கள் சொல்லுவது வழக்கம். அதே போல மானிடர்களாக பிறந்து தங்களுடைய பக்தியாலும் ஞானத்தாலும் வைராக்கியத்தாலும் மோட்சமடைந்த பெரியார்களையும் குரு என்ற வகையிலே நாங்கள் உள்ளடக்குகின்றோம். சமய குறவர்களாக இருக்கட்டும், சந்தான குறவர்களாக இருக்கட்டும், அதே போல ஏனைய பிற்காலத்திலே வந்த சமய மெஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அல்லது அண்மை காலத்திலே வழிபடப்படுகின்ற ராகவேந்திரர், அதே போல சீரடி சாய்பாபா இப்படியானவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் ஆன்மீக குருவாக போற்றப்படுகின்றார்கள். இந்த வியாழ பகவானுக்கு வழங்கக்கூடிய மஞ்சள் நிறம், அதே போல அவருடைய நைவேத்தியங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் என்பவற்றை நாங்கள் தட்சிணாமூர்த்திக்கும் எடுத்துக்கொண்டு வந்தது நமது அறியாமை ஆகும். அதாவது இந்த வியாழ பகவான் நவக்கிரக சன்னதியிலே வடக்கு நோக்கியவராக இருப்பார். ஆனால் தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்களிலே கருவறையினுடைய தென் திசை சுவரிலே தெற்கு நோக்கியவாறு இருப்பார். 2 பேரும் இருக்கின்ற இடம் வேறு, நோக்குகின்ற பார்க்கின்ற திசைகள் வேறு. வியாழனுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள் அணிவதைப் போல தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் நிற வஸ்திரங்களை அணிகிறார்கள். அதே போல வியாழ பகவானுக்கு கொண்டை கடலை மாலையாக அணிவிப்பதைப் போல தட்சிணாமூர்த்திக்கும் வியாழக்கிழமைகளிலே இதே கொண்டை கடலை மாலைகளை அணிவிக்கிறார்கள். அதே போல வியாழன் மாற்றம் என்ற உடனேயே எல்லோரும் தட்சிணாமூர்த்தியிடம் சென்று வழிபாடு செய்கிறார்கள். இங்கு வியாழ பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இது ஒரு புறம் இருக்க, தற்காலத்திலே இந்த தட்சிணாமூர்த்தியையும் தாண்டி இந்த மானிட வடிவிலே தோன்றி எங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற ஞானியர்களையும் இதே குரு பகவான் குரு என்று எண்ணி அவருக்கும் இந்த பரிகாரம் பூஜைகளை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். மக்களின் மனதிலே குரு என்கின்ற வார்த்தை ஒரே பொருளாக பதிந்து விட்டதனால் குரு பெயர்ச்சி அன்று இவ்வாறு எல்லா கோவில்களுக்கும் சென்று பரிகாரம் செய்வதற்கு ஓடுகிறார்கள். குருவின் மேல் பக்தி இருப்பது தப்பில்லை. ஆனால் அந்த குரு மேல் இருக்கின்ற பக்தியை இந்த கிரக பெயர்ச்சியோடு சேர்த்து முடிச்சு போட்டு
அதை அறியாமையினாலே அதையும் இதையும் ஒன்றாக சேர்த்து வழிபடுவதுதான் தவறாக இருக்கிறது. எந்த ஜோதிட சாஸ்திரங்களிலேயும் இந்த ஏனைய வழிபாட்டு தலங்களிலே சென்று பரிகாரங்கள் செய்யுமாறு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பமாவதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே தோன்றியது இந்த ஜோதிட சாஸ்திரங்கள். ஆக இந்த ஜோதிட சாஸ்திர மரபிலே இந்த பிற்காலத்திலே தோன்றிய பெரியார்கள் ஞானியர்களுக்கு வழிபாடு செய்யுமாறு சொல்லப்படவில்லை. அங்கு குரு வழிபாடு என்பது நவக்கிரகங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய வியாழ பகவானுக்குரிய வழிபாடாகும். இந்த குழப்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற கசப்பான உண்மை என்று சொன்னால் பொதுவாக வியாபாரமாகத்தான் இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலத்திலே மக்களின் மனதிலே இருக்கின்ற பயம், அதாவது குருவினால் தோஷம் உண்டாகிறது, குருவினால் தீமை உண்டாக போகிறது, எனவே அந்த தீமையிலிருந்தும் தோஷத்திலிருந்தும் உங்களை விடுவித்து நன்மை சேர்வதற்காக, குருவினுடைய பார்வையை நன்மையாக்குவதற்காக நீங்கள் குருவை வழிபட வேண்டும் என்று சொன்னவுடன், குருவுக்கு சிறப்பு யாகங்கள் செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும், பூஜைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னவுடன் எல்லா குருவையும் தேடி மக்கள் ஓடத் தொடங்கி விடுகிறார்கள். அதனாலே எல்லா குரு சன்னதிகளிலேயும், ஆன்மீக குரு சன்னதிகளிலும் சிறப்பு பூஜைகள், பரிகாரங்கள் என்று பெரிய வியாபாரம் நடக்க தொடங்குகிறது. இந்த உண்மையை தெளிவுபடுத்தி சொன்னால் தங்களுக்கு வருகின்ற வருமானம் குறைந்துவிடும் என்று கூட பல பெரியார்கள், ஆன்மீக பெரியார்கள், குருமார்கள் அமைதியாகவே இருந்து விடுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த குருமாற்றம் என்பது வானியலோடு தொடர்புடையது. அது நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய வியாழ பகவானுக்கு உரியது. தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஏனைய மானுட குருமாரோ அவர்கள் ஞானத்தை தந்து வழிகாட்டக்கூடியவர்கள். எனவே அவர்களை சென்று வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் குருமாற்றம் என்பதற்காக இந்த குருமார்களையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது பொருத்தமற்றது. ஆன்மீகத்தை அறிவோடு அணுக வேண்டும். ஆன்மீகத்தை அறிவியலோடு பார்க்க வேண்டும். ஆன்மீகத்தை கண்ணை மூடிக்கொண்டு மூட நம்பிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலே சொல்லப்படுகின்ற விடயத்தின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்தால் அதற்கு நிச்சயமாக பலனுண்டு. இந்த காணொளி, இந்த கருத்து உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை தூண்டி இருக்கும் என்று நம்புகின்றேன். அவ்வாறு உங்களிடத்திலே ஒரு சிந்தனையை தூண்டி இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கும் நன்மை அளிப்பதாக அமையட்டும். நமது சமயமும் மெஞ்ஞானம், விஞ்ஞானம் என்பவற்றை உள்ளடக்கி பெரும் சமுத்திரமாக இன்றும் பறந்து விரிந்திருக்கிறது. சமுத்திரத்தின் கரையிலே இருந்து அதிலே இருக்கின்ற விடயங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நாங்கள் அதைத்தான் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. இந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்தை அடைய முடியாது, அறிய முடியாது. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் என்று மாணிக்கவாசகர் பாடியது போல, பாடுகின்ற பாடலின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். செய்கின்ற செயலின் பொருள் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி பொருளறியாமல் செய்கின்ற எந்த செயலாயிருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது என்பதை மனதிலே கொண்டு இறைவனை வழிபடுவோம், நற்காரியங்களை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நமச்சிவாயம்.